உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் இந்த தினம் 439வது மாதாந்திர கூட்டு வழிபாடு அருமையான இந்த தலத்திலே சிறப்பாக நடைபெறுகிறது. தொண்டமான் சக்கரவர்த்தி அவர்கள் வழிபாடு செய்த தலம் இந்த தலம். 4 பெருமக்கள் 3 பெருமக்கள் வந்து சென்ற தலமாக இருக்கும். ஆனால் நமக்கு கிடைத்த பதிகம் சுந்தரருடைய பதிகம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. கிடைக்காத பதிகங்களிலே ஞானசம்பந்தத்தின் ஆரோக்கியம் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சிறந்த தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய துயர்கள் எல்லாம் களைய வேண்டும் சொன்னால் இடர்களையும் பதிகம் படிப்பது நம்முடைய மரபு. ஆனால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அது எதற்காக பாடியது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நானும் அப்படிதான் வேள்வி பண்ணும்போது இடர்களையும் பதிகம் பற்றி இந்த பதிகத்தை வந்து வழக்கம்தான். ஆனால் சேக்கிழார் என்ன சொன்னார்னா, பூசை நன்றாக இடரில்லாமல் நடைபெற வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் இறைவனை வேண்டி அந்த பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் பெரியபட பதிவு செய்கிறார். ஆனால் உள்ளபடியே நமக்கு இடர்கள் களைய வேண்டும் சொன்னால், நாம் படுகின்ற துயரங்கள் களைய வேண்டுமானால் பாடல்தோடு சொன்னார், படுதுயர் களையாய் படுதுயர் களையாய். அவர் கண் போனதனால் அந்த துயரப்பட்டார், அதற்காக அப்படி பாடினார். ஆனாலும் நாம் படுகின்ற துயர்களெல்லாம் காணாமல் போகும் சொன்னால் வாய்ப்பு இருக்க மாதிரி தலத்திற்கு வந்து இந்த இறைவனை வழிபாடு செய்து தக்க இடத்தில் அமர்ந்து இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நம்முடைய இடர்கள் நிச்சயமாக விட்டு போகும். படுதுயர் களையாய் பாசுமதா பரப்புடரே என்று பாடி அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்தால் நாம் படுகின்ற துயர்கள் அனைத்தும் பாழாய் போகும். ஆனால் அந்த துயர் போக வேண்டும் சொன்னால் நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் இந்த தலம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண் இழந்த போது அந்த துயரம் களைய வேண்டி இங்கே தான் முதல்ல விண்ணப்பம் செய்கிறார். இந்த உளம்போய்புரம் எல்லோருக்கும் தெரியும். உள்ள இருக்கிற போயான்னு சொன்னாரா, அதனால ஊர் பேரே உளம்போய்புரம். கூடிய இளையம் சதிபிழையாமல் கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குத்தா என்று தேடிய அழகு திருமுல்லை வாயிலா என்று அருமையாக பாடுவார். அப்படிப்பட்ட சிறந்த தலம் இந்த தலம். இந்த தலத்தில் ஒரு ஆறு போகின்றது. இந்த பாட்டில் கூட சொல்லுகிறார், வந்திழி பாலி வடகரை முல்லை வாயிலாய். பாலி என்கிற நதி இங்கே இருந்துதான், அதனுடைய வடகரையில் இந்த தலம் இருந்துதான் சுந்தரர் பாடுகிறார். அந்த பாட்டில் சொல்றார், சந்தன வேரும் காரையில் குரடும் தன்மையில் பீலியும் கரியின் தண்டமும் தரளத் துவைகளும் பவளக்கொடிகளும் சுமந்து கொண்டு நொந்தி வந்திழி பாலி வடகரை முல்லை வாயிலாய். அந்த நதியில் அவ்வளவு பெரிய தடியா இருந்ததான், இந்த நதியே காணாமல். என்ன காரணம்? நமக்கெல்லாம் இந்த இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாத காரணம்தான். அப்படியே நாம் இருந்து கொண்டிருந்தால் இந்த இயற்கை சூழல் முற்றாக மாறி ஒரு நாள் இது பாலைவனமாக மாறிவிடும். அதனால் அதை பாதுகாக்க வேண்டும். அந்த வடகரையில் இருந்த அந்த கரை, அந்த கரையே அந்த நதியே தெரியல. அப்படிங்கிறது வடகரை தென்கரை பாடு. சோழ நாட்டில் வந்து காவிரிக்கு வடகரையில் சில தலங்கள், தென்கரை தலங்கள் இருக்கும். அதுபோல் இங்கே காவிரி அந்த பாலி வடகரையில் இந்த தலம். ஆனால் அந்த தடமே தெரியாமல் போயிடுது. அப்படித்தான் நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அப்படி நீர்நிலைகளை எல்லாம் நாம் விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த தலத்திற்கு வருகிற போதாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே எல்லோரும் அதை மனதில் கொள்ள வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் இயற்கை வளம் செழிக்கும். அந்த வகையில் இந்த தலம் ஒரு சிறந்த தலம். சுந்தரர் பெருமான் வந்து பாடிய தலம். தொண்டமான் சக்கரவர்த்தி அவர்கள் இங்கே வழிபாடு செய்த தலம். அவர்களாலே உருவாக்கப்பட்ட தலம். அப்படிப்பட்ட அருமையான இந்த தலத்தில் நாம் அவ்வப்போது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வழிபாடு செய்வது வழக்கம். இடையில் இந்த கொரோனா காலம் வந்தபோது 2 ஆண்டு இந்த வழிபாடே நடைபெறாமல் இருந்தது. இந்த பெருந்தொற்று காலம், ஊரடங்கு உத்தரவு போன்றவற்றால். அதனால் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டு வருகிற போது அது தொடரப்பட்ட போது இங்கே மீண்டும் வந்திருக்கிறோம். அதனால் இந்த தலம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். இந்த தலத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால், நம்முடைய காலத்தில் நகர்ந்த சிறப்பு என்று சொன்னால், நம்முடைய அழகரடிகள் ஐயா அவர்கள், எங்களுடைய அருள்குருநாதர் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அழகரடிகளார் அவர்கள் இங்கே இருக்கிற அன்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிகத்தை, இந்த திருமுல்லை வாயில் பதிகத்தை இங்கே வந்து விரிவுரை செய்து விளக்கம் செய்தார். அதை அப்படியே நூலாக வெளியிட்டார்கள். நம்முடைய தொண்டமான் சக்கரவர்த்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் இந்த நூலை அப்படியே அதை நூலாக வெளியிட்டார்கள். அதை இவருக்கு பொறுப்பாக இருந்து இவர் காலத்தில் இவரெல்லாம் ஆளாக்கி வைத்த மகாலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே தான் வாழ்ந்தார்கள். 90 வயது கடந்திருந்தார்கள். அவர் 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் திருவடி அடைந்தார். 2-3 ஆண்டு முன்னால் திருவடி அடைந்தார். அவர்கள் தொண்டமான் சக்கரவர்த்தி வழிபாட்டு மன்றம் என்று ஒரு அமைப்பை இங்கே தொடங்கி பல்வேறு பணிகளை செய்தார். அதில் அவர் செய்த உருவான பணிகளில் நல்ல நூல்களை எல்லாம் வெளியிட்டார்கள். நம்முடைய அழகரடியாருடைய சிவஞான போத விளக்க உரை,
அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி விளக்க உரை, அம்பலவாணரை பற்றி அவர் எழுதிய நூல் பற்றிய விளக்க உரைகள், அதுக்கப்புறம் இந்த பதிகத்தை அவர் விளக்கம் செய்ததை அப்படியே நூலாக வெளியிட்டார்கள். இப்படி பல பணிகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சோமவார வழிபாடு என்று ஒவ்வொரு வாரமும் சோமவார வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட சிறந்த தலம் இந்த தலம். நல்ல சான்றோர் மகாலிங்கம் ஐயா தொண்டு செய்த தலம். அழகரடிகள் திருக்கழுக்குன்றம் எப்படி காதல் கொண்டாரோ அதுபோல இந்த தலத்தின் மேலும் காதல் கொண்டவர். அதனால தான் இந்த தலத்தில் அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து இங்கே இருந்து அந்த பதிகத்துக்கு விளக்கமெல்லாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அவர் காலத்தில் என்னுடைய தந்தையார் தலப்பயணம் நடந்த போது என் தந்தையார் கலந்து கொண்டார். பல தலங்களுக்கெல்லாம் சென்ற போது அந்த சத்தியமூர்த்தி சாகரில் போயிடுச்சு பாருங்க, அந்த உலோம்போயிபுரமா அது என்ன அது திருவெண்பாக்கம் தலம் பூந்தீஸ்வரர். அந்த கோயில் வந்து இப்போ இருக்கிறது வந்து பழைய கோயில் இல்லை, பிற்காலத்தில் ஏற்பட்டது. பூண்டி டேம் பக்கத்தில் பிற்காலத்தில் அந்த கோயில் அமைந்தது. அடிகளார்கள் தலப்பயணமாக பல தலங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார். சோழ நாடு, தொண்ட நாடு, நடுநாடு எல்லாம், பாண்டி நாடெல்லாம். அப்படி செய்த போது இந்த இங்கெல்லாம் வந்துட்டு அந்த பூண்டி வெண்பாக்கம் சென்றிருக்கிறார். அந்த வெண்பாக்கம் தலத்தை பார்க்க வேண்டும் விரும்பும் போது அவர் காலத்தில் இருந்தது நம்ம பிற்காலத்தில் ஏற்பட்ட கோயில் தான் இப்போ இருக்கிற கோயில். அந்த கோயிலை கூட யார் கட்டினாங்கன்னா மினர்வா டிட்டோரியல் காலேஜ்னு எழும்பூரில் ஒரு இடம் இருந்தது. மினர்வா டிட்டோரியல் காலேஜ் ஒரு அன்பர் நடத்தியிருந்தார். பரசுராமன் பேர். கால் ஊனமுற்றவர். சைக்கிளில் தான் வருவார். சைக்கிள் இந்த சக்கர வண்டி தான் வருவார், முச்சக்கர வண்டி தான் வருவார். அவர் தான் பெருமுயற்சி பண்ணி அந்த கோயிலை பின்னால் அமைத்து கொடுத்தார். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கோயில் கூட நமக்கு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் எங்கள் அழகரடிகள் ஐயாவுக்கு அந்த மூலத்தலத்தை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம். அப்போ சத்தியமூர்த்தி சாகர் டேம் ஒரு முறை முற்றாக வற்றி போன நிலையில் ஒரு முறை பயணமாக அமைத்து என்னுடைய தந்தையார் மூலம் ஏற்பாடு செய்து அந்த அந்த தண்ணிக்குள்ளே இருந்த அந்த வற்றி போன இடத்துல அந்த பழைய கோயில் இருந்த இடத்துக்கு அப்படியே சென்றிருக்கிறார்கள். உலோம்போயிபுரம் என்றதுக்கு பெயர். இப்போ நம்ம பூண்டி என்று வழங்குகிறோம். பழைய இடத்துக்கு பேர் உலோம்போயிபுரம். நான் உள்ளே இருக்கிறேன் போயா, அவர் கண்ணு தெரியாமல் வராரு பாவம். அவர் செய்த பிழையினால கண்ணு போச்சு. ஆனால் அவர் பிழை செய்யலை. அவருக்கு தெரியும் திருவாரூருக்கு போனோம்னு காதல் சுந்தரருக்கு இருந்ததை பெருமான அறிவார். இருந்தாலும் அந்த சத்தியத்தை மீறி சென்றார் என்றதுனால கண் போனது. அப்படி கண் போன போது அப்படியே தடவி கொண்டு வருகிறார். இந்த கோயிலுக்கு வந்து சாமியே உள்ளே இருக்கிறியான்னு கேட்டார். உலோம்போயிர் என்றானே, நான் இருக்கிற போயான்னு அந்த தூக்கி வீசுறாரா கொம்பை. அந்த கோயிலுக்கு போனால் நந்தியினுடைய அந்த இது உடஞ்சிருக்கும், கொம்பு உடஞ்சிருக்கும். அதை நீ கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட தலம். அந்த தலத்தில் அந்த மூலத்தலத்தை சென்று பார்த்தபோது அவர் அங்கே உட்கார்ந்து கூட 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் முல்லைக்குடி என்ற இதில் என்னுடைய தந்தையார் கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்போது சொன்னார், இறைவனுடைய அடியார்கள் யார் வருந்தினாலும் அந்த வருத்தத்தை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. அவர்கள் வருத்தப்படும்படி செய்தால் அதற்கான வினை கட்டாயம் வந்து சேரும். அது இறைவனே இருந்தாலும் வந்து சேர்ந்தனால தான் அவர் காலத்தில் உள்ளே இருக்கிறாயான்னு கேட்டபோது உலகம் போய் நான் உள்ளே இருக்கிற போயா வெளியிலன்னு அவர் கடிந்து சொன்னதுனாலே மனம் பதித்த என்னுடைய தந்தையார் ஒரு கற்பேசினார். அடியாருடைய மனம் செய்தால் இறைவனே இருந்தாலும் 1000 ஆண்டுகள் கழித்து அந்த நிலை வந்தது என்று உலோம்போயிபுரத்தை பற்றி ஒரு நல்ல சிந்தனையை என்னுடைய தந்தையார் முல்லைக்குள் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த தலத்திற்கு வந்து அதையெல்லாம் சென்று பார்த்த அந்த உணர்வை இந்த நேரத்தில் எனக்கு நினைவு தந்தால் உங்களுக்கு தெரிவித்தேன். இப்படிப்பட்ட அருமையான தலம் இந்த தலம். அதனால் திருமுல்லை வாயில் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பாடல் பெற்ற தலங்களில் சென்னையில் வந்து ஒரு 6 தலங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு தலம் இந்த தலம். சென்னையில் 6 தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள். ஒன்று மயிலை கபாலீஸ்வரர் கோயில், எல்லோருக்கும் தெரிந்த கோயில். அதுக்கப்புறம் திருவான்மியூர், ரொம்ப காலமாக அது பாழ்பட்டு கிடந்தது. நான்லாம் சிறு வயசில் அப்பா கூட 5 வயது 6 வயதில் போகும்போது உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு கோயில் உள்ளே போனால் குருக்கள் சாத்தின் வெளியில் வந்துடுவார். அதோட முடிச்ச வச்சுட்டு வந்துடுவார். அங்கே வௌவால் முதுவெல்லாம் அடிக்க வந்து அவ்வளவு சிதல்மடைந்த கோயில் இப்போ சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு தலம். அடுத்தது இந்த தலம் திருமுல்லை வாயில். அடுத்தது திருவேற்காடு. எல்லாருக்கும் திருவேற்காடுனா கருமாரியம்மன் கோயில் தான் தெரியும். பாடல் தலம் பின்னால் இருக்குது, அதை பார்க்கணும். அங்கே போனால் அப்படி நேராக கருமாரியம்மன் கோயில் போய் வந்துடுவாங்க. கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கம் இடது பக்கம் திரும்பினா அந்த மண் பாதை இப்போ நல்ல பாதை ஆகிடுது. அது உள்ளே போனால் நேராக அந்த கோயில் தான் போகும். நல்ல அருமையான குளம் இருக்கிறது. வேதபுரீஸ்வரர் கோயில் அருமையான தலம். வேற்காடு வேர்க்கண்ணம்மை உடனாய வேதபுரீஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் வலிதாயம், பாடி என்று இப்பொழுது வழங்குகிற இடம் வலிதாயம். திரு ஒற்றியூர், அந்த வடிவுடை நாயகம்மை உடனாய பழம்பக்கனாக இருக்கிற கோயில். இந்த 6 தலங்கள் சென்னையில் இருக்கிற பாடல் பெற்ற தலங்கள். நாம் சென்னையில் வாழுகிற நாமெல்லாம் எந்த தலத்துக்கு போகிறோமோ போலையா ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் இந்த 6 தலத்துக்கு போகணும். பாடல் பெற்ற தலங்கள் தான் சிறப்பான தலங்கள். எல்லாமே சிறப்பானது தான்.
ஆனால் இதுக்கு கூடுதல் சிறப்பு உண்டு பாடல் பெற்ற தலங்களுக்கு. அதனால தான் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் பகுதி பகுதியாக சென்று சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய தந்தையார் மறைமலை அடிகளோடு சில தலங்களை பயணம் செய்திருக்கிறார், அழகரடிகளோடு சில தலங்களை பயணம் செய்திருக்கிறார். நம்முடைய குருமகா சன்னிதானம் 26வது குருமகா சன்னிதானம் பெருமை குருமணி மூலம் சார்பாக செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் குண்டக்குடிகளோடு சென்றிருக்கிறார். இப்படி பல சன்னிதானங்களோடு பல சான்றோர் பெருமக்களோடும் தலப்பயணம் சென்ற நிலையிலே அவர்கள் ஒரு 12 ஆண்டு காலம் எங்களுடைய மன்றத்தின் சார்பில் அதை தொடங்கி 12 ஆண்டுகளில் இந்த எல்லா தலங்களையும் கைலாயம் போக முடியல, சூழல் அதுக்கு ஏற்ற பணச்சூழல் பொருளாதார சூழல் இல்லாத காரணம் இலங்கையில் 2 தலம் போக முடியல. ஏன்னா அப்போ இருந்து அந்த விடுதலை போராட்ட பிரச்சனையினால போக முடியல. மற்ற 273 தலங்களையும் அவர் எங்களை கொண்டு அழைத்து சென்று வழிபாடு செய்து வைத்தார். பேருந்து மூலமாக பயணித்து ஒரு சமையல்காரோடு அழைத்து கொண்டு போய் அப்படி ஆண்டுக்கு 2 முறை 1 முறை 2 முறை என்று போட்டு 12 ஆண்டு நிறைவு செய்தார். அவர் கூடவே சென்ற நான் அவர் காலத்துக்கு பின்னாலே 2009 தொடங்கி 2019க்குள்ளாக 10 ஆண்டு காலங்களில் கைலாயத்திலிருந்து கேதீச்சரம் வரையில் திருகோணமலை வரையில் 276 தலங்களையும் அன்பர்களோடு சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சூழல் அமைந்தது. இப்படி பாடல் தலங்களை சென்று பார்ப்பது நமக்கு மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் சென்னை மாநகரத்தில் 6 தலங்களிலே ஒன்றாக விளங்குகிற தொண்டநாட்டு தலங்கள் 32ல் 22வது தலமாக விளங்குகிற இந்த தலத்தில் இந்த மாத வழிபாடு 439வது மாதாந்திர வழிபாடு இங்கே நிறைவேறியிருக்கிறது. திரளாக வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்க்கையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த மாதம் என்ன கோயில்மா? அடுத்த மாதம் குமரகோட்டம் என்று சொல்லப்படுகிற சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் NSC போஸ் நாடை சவுகார்பேட்டையில் NSC போஸ் சாலையில் இருக்கிறது. அந்த வழிபாட்டிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி மாதந்தோறும் நடைபெறுகின்ற நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டில் நீங்கள் எல்லாம் புதிதாக வந்து நண்பர்கள் இந்த வழிபாட்டுக்கு வந்து அடுத்த வழிபாடு எங்கன்னு சொல்லுவோம், கட்டாயம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் நிறைய மதங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க குழந்தை குட்டியோட தேவாலயத்துக்கு போவாங்க, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போவாங்க. அந்த ஒரு கால் வரலன்னா அந்த பாதிரியார் நீ ஏன் அன்றைக்கி வரல, போன ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு கேட்பாங்க. அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்கள். நமக்கு கோயில் அப்படி ஆளுங்க இல்லை கேட்குறதுக்கு. நாம் கோயில் சார்ந்து இல்லை, நாம் வந்து வீட்டை சார்ந்து உலகியல் சார்ந்து இருக்கிறோம். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியதில்லை. ஆனாலும் மாதம் ஒரு முறையாவது இந்த வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் இந்த வழிபாட்டை வார வழிபாடாக தான் தொடங்கினோம். அதுக்கப்புறம் காலச்சூழல், வெயில், பொருளாதார சூழல், பேருந்துக்கு போகிறது வர்றது நேரம் இதெல்லாம் கருதித்தான் சில ஆண்டுகளாகத்தான் இது மாத வழிபாடாக மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னால் வார வழிபாடாக இருந்தது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா எல்லாருக்கும் முடியல. அப்புறம் பஸ்ஸில் வரணும், பயணிக்கணும், அதுக்கு செலவு வேணும், நேரம் வேணும், பல பணிகள் இருக்குது என்பதனால இந்த வார வழிபாட்டை மாதமாக மாற்றினோம். ஆனால் அந்த மாத வழிபாட்டில் ஆண்டுக்கு ஒரு 12 முறை தான் போகிறோம். அதனால் ஒரு 12 கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிற மாதிரி இது அமைத்திருக்கிறோம். அதனால் புதிதாக வந்திருக்கிற நண்பர்களும் ஏற்கனவே தொடர்ந்து வருகிற நண்பர்களும் இனி வரும் காலங்களில் நடைபெறுகின்ற யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்கில மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடு நடைபெறும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல நடைபெறும். இந்த ஆண்டு இந்த மாதம் இங்கே நடைபெறுகிறது. அடுத்த மாதம் சவுகார்பேட்டை NSC போஸ் சாலையில் இருக்கிற சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சொல்லப்படுகின்ற குமரகோட்டத்தில் நடைபெறுகிறது. அந்த தலத்துக்கு வந்து அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் அடுத்த மாதம் மே மாதம் எந்த தலம் என்று அங்கே நாங்கள் தெரிவிப்போம். அப்புறம் இந்த வாட்ஸ்அப்லலாம் உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம். வாட்ஸ்அப்பு முகநூலில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதனால் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி வழிபாட்டில் கலந்து கொள்ளதான் நமக்கு சிறப்பு. ஏன்னா நம்முடைய சமயத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இப்படி கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் போதும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த பாடல் தலத்தில் தொண்டநாட்டு தலங்களிலே 22வது தலமாக விளங்கிய தலத்தில் சுந்தர பெருமான் பாடிய தலத்தில் நம்முடைய தொண்டமான் சக்கரவர்த்தி அவர்கள் வழிபாடு செய்த தலத்தில் நாம் வழிபாடு செய்திருக்கிறோம். அதில் எல்லா விதமான நலங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு வழிபாடு நிறைவு பெற்ற பின்னாலும் நம்முடைய சித்தாந்த சாத்திர நூல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாத்திரம் எது, நம்முடைய சமயம் எது, நம்முடைய சமய தத்துவங்கள் என்ன சொல்லுகிறது, அது மற்ற சமயங்களோடு எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் ஒத்திட்டு பார்க்க வேண்டும் சொன்னால் அந்த முதல்ல நம்முடைய சாத்திர நூல்கள் தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளுகிற வகையில் ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு செய்கிறோம். அந்த வகையில் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு திருவருட்பயன் என்ற நூலை சிந்தித்து வருகிறார். அந்த நூல் திருக்குறள் போன்ற அமைப்பில் இருக்கிற ஒரு சுருக்கமான சித்தாந்த சாத்திர நூல். 100 திருக்குறள் தான்.
ஒரு திருக்குறள் என்பது ஒன்றரை 2 வரி என்கிற ஆமாம் 2 வரி 1.25 அடின்னு சொல்வார்கள். அது குறள் வெண்பாவால் ஆனது. அது மாதிரி 100 குறளால் அவர் நம்முடைய சமய தத்துவ கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார். அதை நமக்கு இருக்கிற தமிழ் அறிவு படித்தா புரியல. அதனால் இப்படிப்பட்ட அன்பர்களை வைத்து இப்படி ஒரு சொற்பொழிவு மாதிரி ஏற்பாடு செய்து மாதந்தோறும் இந்த திருவருட்பை நூலை பற்றி சிந்திக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அதனால் இந்த வழிபாட்டுக்கு வந்தால் இறைவரை வழிபடுவதும் நம்முடைய சமய தத்துவ கருத்துக்களை ஓரளவாவது தெரிந்து கொள்ளுகிற சூழலும் அமைய வேண்டும் என்பதற்காக எங்கள் மாதாந்திர வழிபாட்டில் இந்த வகுப்பை மாற இந்த திருவருட்பயனை பற்றி சிந்திக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அதையும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான இந்த வழிபாட்டில் நமக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்வதற்காக நம்முடைய மகாலிங்கம் ஐயா அவர்கள் தொடங்கி பல ஆண்டுகள் நடத்தி வந்து இப்பொழுது அவருடைய அணுக்கத் தொண்டராக இருந்து அவருக்கு சீடராக விளங்கி அந்த பணியை அப்படியே தொடர்ந்து எடுத்து செல்லுகிற பணியை செய்கிற சுந்தரம் ஐயா அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய தொண்டமான் சக்கரவர்த்தி சோமவார வழிபாட்டுக் கொள்கை சார்பில் நமக்கெல்லாம் இந்த